இந்த உலகத்துல கடவுள் ஃபர்ஸ்ட் ரெண்டே மனுஷங்களை தான் படைக்கிறாரு, ஆதாம் ஏவாள்னு. எப்படி அவங்க 2 பேர்ல இருந்து இவ்வளோ பெரிய உலகத்துல இருக்க மக்கள்லாம் உருவானாங்க? அதெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? எப்படி இவ்வளோ மக்கள் வந்தாங்கன்ற கொஸ்டின் உங்களுக்குள்ள வந்திருக்கா? அப்ப நீங்க சரியான வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. வாங்க எப்படி இவ்வளோ மக்கள் வந்தாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே கடவுள் எப்படி உலகத்தை படைச்சாரு, அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கும் காடுக்கும் இருந்த உறவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத 3 எபிசோட்ஸாக போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி பார்த்துருங்க. ஆக்சுவலி கடவுள் ஆதாம் ஏவாள் 2 பேர்த்த படைப்பார். அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 குழந்தைங்க பிறப்பாங்க, காயின் ஆபேல்னு. ஒரு சின்ன பிரச்சனைனால காயினுக்கும் ஆபேலுக்கும் பிரச்சனை காயின் ஆபேலை கொன்றுவார். அதுக்கப்புறம் காயினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத அந்த 3 எபிசோடையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கடவுள் ஆதாமுக்கு சேத் அப்படின்னு ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. அவர் மூலயமா ஜென்ரேஷன் உருவாக ஆரம்பிக்குது. அந்த டைமில் தேவகுமாரர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க, அவங்க ஆக்சுவலி எனக்கு யாருன்னு சரியா தெரியல, மேபி ஏஞ்சல்ஸாக இருக்கலாம், அப்படிலாம் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, விழுந்து போன தூதர்களாகவும் இருக்கலாம். அவங்கெல்லாம் மனுஷகுமாரத்திகள் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அந்த டைமில் அரக்கர்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. இந்த தேவகுமாரர்களுக்கும் மனுஷகுமாரத்திகளுக்கும் பிறந்த குழந்தைங்கெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒருத்தவங்களா இருக்காங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பாவங்கள் செய்கிறாங்க. கடவுள் என்னடா அந்த மனுஷனை ஏண்டா படைச்சோம் அப்படின்ற அளவு மனசு வெறுத்து போகிற அளவு மக்கள் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன், சேத்துக்கு அப்புறம் அந்த ஜென்ரேஷன் கடவுள் கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏனோக்கு கடவுள் கூட நட போட்டாருன்னு நாங்கள் படிக்கிறோம். மெதுசலாவுமே கடவுளோட ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு. பட் அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன்ஸ் ரொம்ப மோசமான பாவங்களில் ஈடுபடுறாங்க. பட் அந்த ஜெனரேஷன்லேயுமே நோவா அப்படின்னு ஒருத்தர் கடவுள் பார்க்குறாரு. அவர் ரொம்ப நீதிமானா இருக்காரு. அவரு கடவுள் கூட சஞ்சரிச்சாரு, நல்லா ரொம்ப பிரேயர்ஃபுல்லா இருந்தாரு, கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தாரு. ஸோ கடவுள் நோவா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இந்த உலகம் நிறைய பாவம் பண்றாங்க மக்கள், அதனால இந்த உலகத்தையே நான் அழிக்க போறேன். ஆனா ஏன் கண்ணில் நீ நல்லவனா தெரியற, ஸோ ஓம் பொருட்டு உன்னோட ஃபேமிலியும் நான் காப்பாத்துறேன். நீ ஒரு படகு செய். அந்த படகு கோப்பேர் அப்படின்ற மரத்தால் ஆன ஒரு படகை செய். அதோட நீளம் 300 முழமும், அகலம் 50 முழமும், உயரம் 30 முழமும் இருக்கணும். அந்த படகுல ஒரு ஜன்னல் வெயி. உன் ஃபேமிலி, உன் மகன்கள் மருமகள்கள் அவங்க ஃபேமிலியும் ஏற்றிக்கோ. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிரினங்களையும் ஜோடு ஜோடாக இந்த படகுல ஏற்றிக்க பிளேஸ் வச்சிரு அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ நோவாவும் கடவுள் பேச்சு அப்படியே கேட்டு படகு செஞ்சு எல்லாத்தையுமே உள்ளே ஏற்றுறாரு. கடவுள் ஒரு டைமில் ஆர்டர் கொடுக்குறாரு, நீங்களாம் படகுக்குள்ளே போங்க அப்படின்னு. ஸோ நோவா, அந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாமே அந்த படகுக்குள்ளே போகுது. கடவுளே அந்த போட்டை வெளியே பூட்டுறாரு. அவங்க பூட்டிட்டு 7ஆவது நாள்லேருந்து மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிக்குது. 40 நாள் மழை பெஞ்சுதான். ஸோ அந்த மழையில் உலகத்துலேருந்து வெட்டாந்தரையே தெரியலையா, அந்தளவு மழை பெய்யுது. மழை பெஞ்சு எல்லாமே இறந்து போகுது, பறவைகள் முதற்கொண்டு. இந்த படகு எங்கே இருக்குது அப்படின்னா, உலகத்திலே பெரிய மலையான ஒரு மலை மேலே மோதி இருக்கு, அந்தளவு தண்ணி. அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்க எல்லாமே இறந்ததுக்கப்புறம் கடவுள் இந்த நோவாவை பற்றி ஞாபகம் அவருக்கு வருது. ஸோ மழையை ஸ்டாப் பண்ணுறாரு. 150 டேஸ் அந்த மாதிரி மழை பெஞ்சுதாங்க. அதுக்கப்புறம் 150 டேஸ் கழித்து மழைனால பெஞ்ச தண்ணி வற்ற ஆரம்பிக்குது. ஸோ நோவா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஜன்னலை திறந்து பார்க்குறாரு. மழை தண்ணி வற்றிடுச்சான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு காக்காவை வெளியே அனுப்புறாரு. அந்த காக்கா போகிறதும் வரதுமா இருந்துச்சா, பிகாஸ் அதுக்கு போய் கூடு கட்டி தங்குற அளவு இன்னும் பூமி ரெடி ஆகலை. ஸோ போகிறதும் வரதுமா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு புறாவை அனுப்புறாரு. அந்த புறாவுமே ரிட்டர்ன் வந்துடுது. வர்றப்போ ஒலிவ மரத்தோட இலையை அதோட வாயில கவிட்டு வருது. பிகாஸ் அதாலேயும் அங்கே ஸ்டே பண்ண முடியலன்னு சொல்லி நோவா புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் 7 டேஸ் கழிச்சு திருப்பி புறாவை அனுப்புறாரு. ஸோ புறா திருப்பி வரல. அப்போ அவருக்கு புரிஞ்சிருது மழை நின்றுச்சு, உலகம் பழைய மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றிச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எல்லாருமே படகுலேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே நோவா ஒரு பறவையையும் ஒரு விலங்கையும் எடுத்து கடவுளுக்காக பலி கொடுக்குறாரு. அதை கடவுள் நல்ல மனசோட ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் கடவுள் இந்த நோவாவையும் அவங்க ஃபேமிலியும் அங்கே இந்த மற்ற மிருகங்களையும் பிளஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ நோவா கிட்டே உங்கள் ஃபேமிலிட்டையும் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா பழுகி பெருகி உலகம் நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சில உடன்படிக்கை பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இன்னுமே நான் தண்ணியை வச்சு இந்த உலகத்தை கம்ப்ளீட்டாக அழிக்க மாட்டேன். அதோட உடன்படிக்கையாக
ரெயின்போ தரேன், இதை நான் வந்து பார்க்குறப்ப எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் இருக்க உடன்படிக்கை ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க பேர்ட்ஸு ஊர்வனை எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் ஆளுவீங்க, நீங்கள் தான் அப்பர் ஹேண்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை வந்து பிளஸ் பண்ணுறாரு. நோவாவோட அந்த பேழையிலேருந்து வந்து அவரோட சன்ஸோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம், காம், யாபேத்து, இவங்க 3 பேர் தான் நோவாவோட சன்ஸ். ஸோ வெளியே வந்தவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தொழில் பண்ணுறாங்க. அப்போ நோவா வந்து திராட்சை ரசத்தை வந்து பயிரிடுறாரு. ஒரு நாள் திராட்சை ரசத்தை வந்து நிறைய குடிச்சிட்டு அவர் வந்து போதையில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் விலக்கி படுத்திருக்காரு. அதை பார்த்த காம் அவரோட மூத்த மகன் போய் அவங்களோட 2வது தம்பிகள்கிட்டையும் சொல்கிறாங்க, 2 தம்பிகள்கிட்ட இப்படி அப்பா படுத்திருக்காருன்னு. அந்த 2 தம்பிங்களும் அவங்க அப்பாவை பார்க்காம ஒரு கிளாத்தை வந்து 2 பேரும் வந்து அவங்க அப்பாவை பார்க்காத மாதிரி வந்து அவருக்கு போத்தி விடுறாங்க. காலைல எந்திரிச்ச நோவாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு காமில ரொம்ப கோவம் வருது. காம் யார் அப்படின்னா கானான் தேசத்தோட தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாரு. ஸோ வந்து நோவா வந்து கோமா காம் வந்து சபிக்கிறாரு. ஆக்சுவலி நீ வந்து உன் பிரதர்ஸ்க்குலாம் வந்து சர்வெண்டா இருப்ப அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த 3 பிரதர்ஸ்க்கும் வந்து ஒரு வில்லங்கமான யோசனை வருது. என்ன அப்படின்னா, கடவுள் வந்து நம்மளை தண்ணியை வச்சு ஒரு தடவை அழிச்சிட்டாரு, இன்னமேல் அந்த மாதிரி அழிக்கக்கூடாது, ஸோ நம்ம ஒரு பெரிய கோபுரம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கோபுரம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கடவுள் வந்து இதை பார்க்குறாரு. ஸோ இந்த கோபுரம் கட்டுறது வந்து நல்ல விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ வரைக்கும் எல்லாருமே ஒரே மொழி தான் பேசுகிறாங்க. ஸோ ஒருத்தர் பேசுறது புரியுது. அவர் வந்து லாங்குவேஜை மாற்றி விட்டுறாரு. அதனால இந்த மக்களுக்கு வந்து ஒருத்தவங்க பேசுறது இன்னொருத்தவங்களுக்கு புரியல. அதனால ஒவ்வொரு மக்களும் வந்து பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவங்களாம் ஒன்றாவும் இந்த மாதிரி பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோபுரம் கட்டுறது ஸ்டாப் ஆகுது. இந்த கோபுரத்தோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபேல் கோபுரம். அப்புறம் நோவா வந்து தன்னோட 950வது வயசில் இறந்து போகிறாரு. கடவுள் வந்து இந்த டைமில் தான் வந்து மனுஷனோட வயசை வந்து 120, அவரோட ஆயுசு காலத்தை 120 குறைப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜென்ரேஷன்ஸ் வரும். அதில் இவங்க ஜென்ரேஷனில் வர்றவர் தான் ஆப்ரஹாம். அவர் வந்து பைபிளில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரு. அவரோட ஸ்டோரிஸும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவரோட ஸ்டோரியும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டேல போடுவேன். உங்களுக்கு நான் ஸ்டோரி சொன்ன விதம் பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். காட் பிளஸ் யூ.